ரீசெண்டா பீகார் கேபிட்டல் பார்ட்னால புஷ்பா 2 படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடத்தினாங்க. ஏன் ஒரு பெரிய அரசியல் கட்சி மாநாட்டம் மாதிரி நடத்தினாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த மாநாட்டில் ஃபேன்ஸ் பண்ண நிறைய சம்பவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன் நிறைய போலீஸ் மேல அங்க இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் செருப்பேத்தி இட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த படத்துக்குள்ள எதிர்பார்ப்பு, ஏன் ஃபேன்ஸ் எல்லாம் போலீஸ் மேல செருப்பு எடுத்து இட்டாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. 2021 வருஷம் அல்லு அர்ஜுன் நடிப்புல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ல சுகுமார் இயக்கத்துல வந்த படம் தான் புஷ்பா படம். இந்த படத்துல அல்லு அர்ஜுனை தாண்டி ராஷ்மிகா மந்தனா, சுனில், அப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச பகத் பாசில் எந்த லாங்குவேஜ்ல எந்த படம் பண்ணலாம் அந்த படம் வந்து வேற லெவல் ஹிட் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மிரட்டலா இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான் புஷ்பா படம். இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா செம்மர கடத்தல பேஸ் பண்ணி அந்த ஆந்திரா வனப்பகுதிகள்லாம் செம்மர கடத்தல் எந்த அளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி படம் எடுத்திருப்பாங்க. ஒரு பேன் இண்டியா லெவலில் படத்தை ரிலீஸ் பண்ணதுனால எல்லாமே மேக்கிங்கும் சரி, அவுட்புட்டும் சரி, படத்தோடைய ரிவ்யூவும் சரி நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வர ஊ சொல்றியா மாமா, நீ அம்மு சொல்லையில பொண்டாட்டியா பொறிக்குது சாமி, இந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சியாடா, ஃபயர்ரா, அந்த மாதிரி எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு பேன் இண்டியா லெவலில் சூப்பர் ரீச் ஆன படம் தான் புஷ்பா 1. அதனால இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹைப் கிடைச்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்போட கிட்டத்தட்ட சுமார் 400 கோடிக்கு மேல இந்த படத்தோடைய பட்ஜெட். இந்த படம் டிசம்பர் 5 வேர்ல்டு லெவல்ல கிட்டத்தட்ட 10,000 தியேட்டருக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான முறை ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய அளவு கலெக்ஷன் எடுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைச்ச இந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸையே பிரம்மாண்டமான முறையில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீகார் கேபிட்டல் பார்ட்னால ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெய்லர் ரிலீஸுக்கு பயங்கரமான க்ரௌடு. ஏன் ஒரு பெரிய அரசியல் கட்சி மாநாடு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸில் ஃபேன்ஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இப்படிலாம் இருக்காங்க, ஒரு படம்னா கொண்டாடலாம், ஒரு நடிகைனா கொண்டாடலாம், தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு முகம் சொல்லிக்க மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஃபேன்ஸு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் சமயத்தில் டவர் கம்பத்து மேலே ஏறுறது, ரொம்ப சத்தம் போடுறது, அடுத்தவங்களை துன்புறுத்துது. குறிப்பாக இதை அடக்க வந்த போலீஸ் மேலே செருப்பு எடுத்து எரியுது, ரயில் மறைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இதுதான் வந்து ரொம்ப புண்படும்படியாக அமைஞ்சிருச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, படம் நல்லா இருக்குன்னா, இது மாதிரியான ஒரு அரசு ஊழியர்கள் பொதுமக்கள்லாம் தொந்தரவு பண்ணுறது எந்த ஒரு நியாயம் தெரியல. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஹைப்புன்னு சொல்லலாம். பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் ஃபேன்ஸ் கிட்ட நிறைய அறிவுரை சொல்லணும். இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணாதீங்க, கட்டுரைக்கு பாலாபிஷம் வைக்காதீங்க சொல்லி அவங்களுக்கு கட்டுப்படுத்துறதுல ஆக்ட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப பங்கு இருக்கு. நீங்க புஷ்பா 2 படத்தை எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.